ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்வோம். ஆனால் அப்படி செய்தாலும் நம்ம வீட்டில் அந்த அமானுஷ்ய சக்தி, ஒரு வித நெகட்டிவ் சக்தி இருப்பது போன்று நம்மளுக்கு ஒரு பிரமை ஏற்படும். ஆனால் சில வீடுகளில் பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் தெய்வீக ஒரு அறிகுறிகள், தெய்வ சக்தி இருப்பதற்கான நடமாட்டங்கள் இதெல்லாம் தென்படும். அதெல்லாம் நம்ம வீட்டில் இப்போ தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னா, அதை எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது, அதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா, நமக்கு தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகள், விபத்துக்கள், அசம்பாவிதங்கள், நம்ம வாழ்க்கையில் நோய் நொடிகள் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே நம்ம வீட்டில் அந்த தெய்வ சக்தி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த தெய்வத்தின் பாதுகாப்பில், தெய்வத்தின் அரவணைப்பில் நம்ம இருப்போம். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது நம்மை பாதிக்காதவாறு அந்த தெய்வ சக்தி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்துவிடும். அந்த மாதிரி தெய்வ நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்னெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை, அது சின்னதாக ஒரு அலமாரி மாதிரி இருந்தாலும் சரி, பெரிய அளவில் இருந்தாலும் சரி, நம்ம தீபம் ஏற்றாமல் சாம்பிராணி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த நறுமணம் வந்துச்சு, அதாவது சாம்பிராணி வாசம் வரும், விபூதி வாசம் வரும், எலுமிச்சம்பழ வாசம் வரும், பன்னீர், சந்தனம் இந்த மாதிரியான வாசனைகள், அந்த நறுமணங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த உங்கள் வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கின்றது, தெய்வம் குடிகொண்டிருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ காமாட்சி தீபமோ அல்லது வேறு ஏதோ விளக்கோ நம்ம ஏற்றி வைப்போம் பூஜை அறையில். அந்த விளக்கு அலைமோதாமல் அப்படியே நின்று நிதானமாக எரிஞ்சிச்சு. அந்த விளக்கில் மிகவும் ஒரு பிரகாசமான ஒரு ஒரு சுடர் இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த தெய்வ சக்தி குடிகொண்டு இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதே போல் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் பல்லி அடிக்கடி சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பல்லி நடமாட்டம் எங்கன்னா பார்த்தாலும் இங்கிட்டு போகும், அங்கிட்டு போகும். தொடர்ந்து சத்தம் எழுப்பி கொண்டே இருக்கும். ஏதாவது நல்ல விஷயம் பேசுகிறப்போ அது சத்தம் கொடுத்து கொண்டே இருந்தாலும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே போல் உங்கள் வீட்டில் காகம் தொடர்ந்து சத்தம் போட்டு கொண்டே இருந்தாலும், அந்த காகம் கரைந்து கொண்டே இருந்தாலும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதாக சொல்கின்றது, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாமி ஃபோட்டோ, சிலை, வேறு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலைவாசல் இதிலெல்லாம் மஞ்சள் குங்குமம், சந்தனம் குங்குமம் அதெல்லாம் வச்சுருப்போம். அது 1 வாரம் 10 நாள் ஆனாலும் அதே பொலிவுடன், அதே நறுமணத்துடன், அப்போதைக்கு புதிதாக வைத்தது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு உங்களது அந்த பூஜையை தெய்வம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக அர்த்தம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு வருவோம். அங்கேருந்து எலுமிச்சம்பழமோ வேறு ஏதாவது பொருட்களோ நம்ம வாங்கிட்டு வருவோம். அது அழுகாமல், அது காய்ந்து போய் அந்த எலுமிச்சம்பழம்லாம் அழுகி போகாமல் இருந்தாலும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் தென்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே அந்த தெய்வத்தின் அருள் கடாட்சம் நிறைந்திருக்கின்றது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அந்த தெய்வ சக்தி உங்களை காப்பாற்றும் அப்படின்றது ஒரு அர்த்தம். அதனால் உங்கள் வீட்டில் எந்த விதமான தீய சக்திகளோ, தீய சக்திகளின் நடமாட்டமோ, அந்த அடுத்தவர்களின் ஒரு செய்வினை கோளாறு இது எதுவுமே இல்லை அப்படின்றத நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம், இந்த அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் தென்பட்டுச்சுன்னா. அதனால் நீங்கள் இனிமேல் உன்னிப்பாக உங்கள் பூஜை அறையை கவனிங்க. நம்ம சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அந்த தெய்வத்தின் அருளும் அந்த தெய்வத்தின் பாதுகாப்பும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்குது அப்படின்றது அர்த்தம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.